ஆமா சரி சொல்லு இங்கே வச்சுக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ ஐ வுட் ரியலி சஜஸ்ட் எல்லாரும் ப்ளீஸ் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பாருங்கள். எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் யூனோ எல்லா ஜென்ரேஷன்ஸ் இந்த படம் பார்க்கலாம், ஃப்ரம் ஸ்மால் கிட்ஸ் டு எல்டர் பீப்புள். அண்ட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி தியேட்டர் ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க படத்தை. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த படம் என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் இஸ் அமேசிங். கேமரா ஒர்க் இஸ் அமேசிங். மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் வெரி குட் ஃபில்ம். மெசேஜ் இருக்குது, அது நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் புரியும். பட் கண்டிப்பாக இட்ஸ் அ குட் மெசேஜ் வாட் தேர் ட்ரைங் டு கிவ் அட் தி எண்ட். ஆக்சுவலி காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பாலா சார் இருக்கார், ஸோ கண்டிப்பாக அவரோட காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் வினோத் சார் இருக்கார், அவங்க காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் காமெடி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல அவர் நடித்தது. ஸோ ஹீ இஸ் அ வெரி குட் ஆக்டர். அது வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில். தெர் இஸ் நாட் ஒன் கேரக்டர் சும்மா வந்துட்டு போகிறாங்கன்ற எந்த ஒரு கேரக்டருமே இந்த படத்தில் கிடையாது. அது பாலாஜி சாரோட யூனோ தட்ஸ் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி. அவர் எந்த படம் எடுத்தாலும் இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் இல்லை வெப் சீரிஸ் எடுத்தாலும் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்குது. எல்லாமே ப்ளஸ் தாங்க, மைனஸ் எதுவுமே இல்லை. உண்மையாக சொல்கிறேன். லைக் நான் பார்த்துட்டு வந்தனால என்ஜாய் பண்ணிட்டு வந்தனால சொல்கிறேன். தெர் ஆர் நோ மைனஸஸ். இட்ஸ் அ குட் ஃபில்ம். நாட் எக்ஸாக்ட்லி ஃபுல்லாக காமெடி. தேர் இஸ் அ லாட் ஆஃப் கொஞ்சம் த்ரில்லர் இருக்குது, கொஞ்சம் ட்ராமா இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. எல்லா ஆடியன்ஸ், அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஐயோ இந்த படத்துக்கு நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டோமோ இல்லை குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டோமோன்ற ஃபீலிங் எங்கேயுமே உங்களுக்கு இருக்காது. எல்லோரும் பார்க்கலாம். படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணிட்டு வரல. பட் அந்த காமெடியெல்லாம் உட்காந்து பார்க்கும்போது ஜாலியாக இருந்தது. ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் எதுவும் இல்லை மூவி பார்க்க வரும்போது. பட் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது. அது ரொம்ப யதார்த்தமான காமெடி. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம அடிக்கிற காமெடிஸ் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. படத்துக்கு எது தேவையோ அந்த மாதிரி இருக்குது. ஓவர் டூ எல்லாம் எதுவும் பண்ணாமல் எது கரெக்டாக இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது. மியூசிக் எங்கேயும் போரெல்லாம் அடிக்கலை. ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. எனக்கு அப்படி எதுவும் ஃபீல் ஆகலை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. மற்றபடி படம் ஓகே, நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப பரிச்சயமான ஆக்டர்ஸ் தான். பட் எல்லாருக்கும் கொஞ்சம் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால அது பார்க்க நல்லா தான் இருந்தது. மோரோவர் அந்த ஹீரோ வந்து ஏற்கனவே சீரியல்லாம் பார்த்துருக்கோம். பட் இதில் அவருக்கு என்ன ரோல் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹீரோங்கன்றதுனால மாஸ் எல்லாம் கொடுக்காம இருந்ததே ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. காமெடி, டார்க் காமெடி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப படம் ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு. பட் கம்பேர்ட் டு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்க்ரீன் ப்ளே, சாங் பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஆக்டிங்கும் காமெடியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஜானர் லைக் எப்படி சொல்கிறது, பெர்ஸ்பெக்டிவ் யாரும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வாங்க. எல்லோரும் குட்டாக பாருங்கள், எல்லாம் நல்ல பெர்ஸ்பெக்டிவ் பாருங்கன்னு ஒரு இது. எல்லாம் ஒருத்தர் மாற்றி தப்பாக பார்ப்பாங்க. அவங்க ஒரு ஒரிஜினல் ஃபேஸ் தெரியாமல் தப்பாக பார்ப்பாங்க. ஸோ அதான் அவங்களுக்கு தெரியாமல் தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஜானர் ப்ரோ. பெர்ஸ்பெக்டிவ் அரௌண்டிங்ஸ் ப்ரோ. அது காமெடி ரியலி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலி இப்போ வர எல்லா பார்த்தா எனக்கு ஆக்சுவலி இந்த காமெடி நல்லா செட் ஆச்சு. இது தாத்தாவுக்கும் பேரனுக்கு ஒரு கனெக்ட். அப்போ அப்பா மகனுக்கு சண்டை சென்டிமெண்ட்டு, அம்மா பிள்ளைங்க சென்டிமெண்ட்டு. அந்த மாதிரி தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்ட்டு. அவர் டேரக்டரும் நான் ஆசை தாத்தா சக்ஸஸ் பண்ணுறார். நல்ல ஃபன் காமெடி நல்லாயிருக்கு. அவ்வளோ அது ஆக்சுவலாக இப்போ யோகி பாபு காமெடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் சிரிப்பில் ஒரு ஃபன்னாக அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. அது பார்த்தா தான் புரியாது. மியூசிக் நல்லாயிருக்கு. அது நான் எப்படி சொல்கிறது தெரியல. அது நீங்கள் தேட்டரில் உள்ளே வந்து உக்காந்திங்கன்னா படம் வந்து போரே அடிக்கலைங்க.
செம ஃபன்னுங்க, சிரிச்சுனே படம் மூவி ஸ்டார்ட் ஆகலேருந்து எண்டு வரைக்கும் சூப்பராக பண்ணிடுறாங்க. குமாரனுக்கு ஒரு நல்ல லைஃப் இது ஒரு காமெடி. 100% பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து என்னோட பையன் வந்து ஆரம்பம் சீன் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு அமரனில் நடிச்சிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆல்சோ. காரணம் என்னன்னாக்க இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி மூவிஸ், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இவருக்கு நடிப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ஜானர், ரொம்ப ஒரு தொய்வு இல்லாமல், ஒரு டிஸ்கனெக்ட் இல்லாமல் ரொம்ப அழகாக எண்ட் டு எண்ட் போயிருக்கு. ஃபேமிலி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு முகம் சுளிக்காமல், ஒரு எந்தவித ஒரு லேகும் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து இறுதி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு குவாலிட்டி என்டர்டெய்னராக இருக்குது. பாலாஜி வேணுகோபால் டைரக்டர் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஜாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சின்ன திரையிலேருந்து வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிற ஹீரோ அவர் பண்ணியிருக்கிறது ஹி ஹஸ் டன் வெரி குட் ஜஸ்டிஸ். நல்ல ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு. மேலும் அவருக்கு வந்து ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஹீரோயினாக இருக்கட்டும், மற்ற காஸ்டிங், அவர் கூட இருந்தக்கூடிய மற்ற நடிகர்கள் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு முழுக்க ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி தனித்தனியாக மியூசிக் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்டோரியோடு போகக்கூடிய ஒரு மியூசிக் ட்ராக்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு ஜாரிங்காக இல்லாமல் எல்லாமே இல்லாமல் ரொம்ப அழகாக பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. மொத்த டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட்.